ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேடிஎம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே பேடிஎம்மை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் இந்தியாவுடைய அடுத்த லெவல் பேடிஎம் அப்படின்னு நம்ம ஈஸியாகவே சொல்லலாம். இந்த பேடிஎம்மில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, பில் பே பண்ணுறதுக்கு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸுக்காக பேடிஎம்மை நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுவோம். இந்த பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபியூச்சரில் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் 2020 வருஷத்தில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மற்றும் பேடிஎம் யூபிஐயை புதுசாக நிறைய விதத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஐ, அதாவது பேடிஎம் யூபிஐயை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி மணியை இன்னொருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய விதத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த புதிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல இன்டர்ஃபேஸை ரொம்பவே மாற்றிட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யூபிஐ மூலமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, யூபிஐ எப்படி செட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அப்படி போன்ற பல விஷயங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. புதிய ஃபியூச்சர் கிடையாது, ஆல்ரெடி வந்த ஃபியூச்சர் தான். இந்த ஃபியூச்சரை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆயிரும். ரீடைரக்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்ஃப் அக்கௌண்ட், அப்புறம் ஸ்கேன் யூபிஐ கியூஆர் கோடு, டு பேங்க் அக்கௌண்ட், அக்கௌண்ட் பேலன்ஸ் ஹிஸ்டரி. இதில் இந்த 4 ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த செல்ஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம்ல இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு செல்ஃப் அக்கௌண்ட்டாக அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் யூபிஐ கியூஆர் கோட். சில கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பேடிஎம் வேலெட்டுடைய கியூஆர் கோட் தனியாக வச்சிருப்பாங்க, யூபிஐ தனியாக வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூபிஐயா இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா யூபிஐயை பொறுத்தவரை நிறைய யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே இருந்தாலும் சரி, ஃபோன்பே இருந்தாலும் சரி, எம்ஐ பே, சாம்சங் பே, இந்த மாதிரியான ஏகப்பட்ட யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது நீங்கள் எதுவாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட், அதாவது யூபிஐ ஐடி அல்லது உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, மொபைல் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாத்தையும் என்டர் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி உங்களுடைய ஆப்போசிட், அதாவது உங்களுடைய பெனிஃபிஷரியுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸுமே எடுக்க மாட்டாங்க. யூபிஐ கம்ப்ளீட்டா இப்போதைக்கு ஃப்ரீயா தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில செட்டப் எல்லாம் இதுல பண்ண வேண்டியது இருக்கு, அது நம்ம இப்போ பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் செட்டிங்ஸ் தான் இது. செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய யூபிஐ ஐடியா டிஃபால்ட்டா எடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் 2 சிம் இருக்கு. எந்த சிம்மில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குது. எஸ்எம்எஸ் சார்ஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் டு யுவர் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பரில் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் இருக்குது. அதாவது ₹1.50 ஒவ்வொரு எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது மூலமா நீங்க ஈஸியாவே வெரிஃபை பண்ணிக்க முடியும். வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இந்த மாதிரி வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் மேல வருது பாருங்க, இந்தியன் பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்க பேலன்ஸை செக் பண்றதா செக் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்க பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய யூபிஐ பின்ன நீங்க மாத்தணும் விரும்புறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமூவ் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இங்க வேண்டாம் அப்படின்னா இதை நீங்க ஈஸியாவே ரிமூவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த அக்கௌண்ட் இருக்குது. அடுத்த அக்கௌண்ட் இதே மாதிரி தான் நீங்க பண்ணணும். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா
இதுல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் டிஃபால்ட் அக்கௌண்ட் இஸ் எக்ஸ்பீரிங் ஹை டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர்ஸ் Paytm will automatically use another account for receiving money. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் ரொம்ப ஹை ஆச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆனாலும் Paytm வந்து டிஃபால்ட்டாவே உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டை எடுத்துக்கும் மணியை ரிசீவ் பண்றதுக்கு. இது வேணும்னா நீங்க டிக் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் மணி, யாருக்கிட்டையாவது உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்க இது மூலமா ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண சொல்லுது. ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா யூபிஐ வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே அலோ கொடுக்குது. எல்லாத்தையும் நம்ம இப்போ அலோ கொடுத்துக்கலாம். அலோ கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி, உங்க யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற யூபிஐ ஐடி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கேக்குது. இப்போ வந்து ஃபைனலா நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ரிக்வஸ்ட். பேமெண்ட்டை நீங்க யாருக்கையாவது ரிக்வஸ்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ஹிஸ்டரி எல்லாமே உங்களுக்கு இதுல காமிக்கும். அதுக்கப்புறம் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல காமிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேவ்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிஷியரி டீடைல்ஸ், எந்தெந்த அக்கௌண்ட் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஆட் பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பண்றீங்களா இல்ல Paytm வேலெட்டை பண்றீங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா எனேபிள் மணி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் Paytm பேமெண்ட்ஸ் பேங்க் இருந்துச்சுன்னா Paytm பேமெண்ட்ஸ் பேங்க்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா இல்ல Paytm வேலெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல கேட்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா மேல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் யூபிஐ ஐடி, உங்களுடைய யூபிஐ ஐடியை நீங்க எடிட் பண்ணி மாத்தணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க என்டர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் யூபிஐ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், டீரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது உங்களுக்கு யூபிஐ வேண்டாம் எனக்கு டீரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Paytm யூபிஐல இவ்வளவுதான் இருக்குது. Paytm யூபிஐல எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் எந்த ஒரு சார்ஜஸுமே ஃபர்ஸ்ட்ல கிடையாது. அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஆட் மணி கொடுத்து வேலெட்ல ஆட் பண்ணீங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு சார்ஜஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். அதனாலதான் தைரியமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Paytm யூபிஐ பத்தி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம Paytm யூபிஐ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.